ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஜூம்லேயே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் இந்த ஃபஸ்ட் லைனில் ஒரு நம்ம லூப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுங்க. லூப் எடுத்து தேர்ட் லைனில் ஒரு லூப் எடுக்கிற அந்த லூப்பை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்து பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. அது பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் லைனில் ஸ்டிச் எடுக்கிற அந்த ஸ்டிச்சை தேர்ட் லைனில் இழுத்து கீழே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு செயின் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்துருங்க. இப்போ பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்து அடுத்ததாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் கொடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் லைன் அப்புறம் தேர்ட் லைன் கொடுத்துட்டு இழுக்கும் போது இப்படி இழுத்துக்கோங்க. கீழே இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் இங்கே ஸ்டிச் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும், உருவிட்டு போகாது. பக்கத்தில் ஒரு செயின், செகண்ட் லைனில் ஒரு செயின், தேர்ட் லைனில் இழுக்கிற செயினை தான் நம்ம எப்படி கீழே எடுத்துக்கணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த செயின் நம்ம கொடுக்கறது இப்போ நீங்கள் கற்றுக்கிறதுக்காக நான் இந்த செயின் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்றேன். இதே நம்ம ஃப்ளவரில் அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோன்னா நம்ம எப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சு நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பீடுமே இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஸ்பீட் வரும். இழுத்து ஒரு செயின், லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் போட போகிறீங்க. செயின் போட்டுட்டு செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், தேர்ட் லைன் ஒரு ஸ்டிச். அதுமாதிரி ரொம்பவும் நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. நம்ம ரொம்ப டைட் பண்ணி இழுத்தாலுமே சுருக்கம் அதிகமாக வரும். கரெக்டாக வச்சு இழுத்து போடுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக லைனில் வந்து போட்டுடுங்க. நான் இங்கே முடிச்சு நான் நாட் போட்டுடுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க ஃபுல்லாக போடுங்க நீங்கள் ஸ்டிச், அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு நான் ஒரு ஷேப்பில் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஷேப்பில் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு ஃபெதர்ஸில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணுன்ட்டு. நம்ம ஃபெதர்ஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டோன் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை டபுளாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின் இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் செயின். இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி போடுங்க இந்த ஸ்டிச், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இங்கே க்ளோஸாக இருந்தாலும் ஓகே, இங்கே மேலே வந்து கொஞ்சம் கேப் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பக்கத்தில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க வேணாம், இப்படி கண்டினியூ பண்ணி நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே முடிச்சுட்டு இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது இங்கே சென்டரில் இப்போ கண்டினியூ பண்ணி லெஃப்ட் சைட் போடலாம். லாக் செயின் கொடுங்க.
இங்கே ஒரு செயின் எப்படி போகிறேன்னு நல்லா பாருங்கள். கரெக்டாக செகண்ட் லைனில் கொடுத்துங்க. முடிச்சுட்டு இங்கே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இங்கே சுற்றி அப்படியே அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு சென்டர்லாம் ஸ்டோன் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சை நீங்கள் பீக்காக கூட ஃபெதர்ஸில் கூட நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் நான் சொல்கிற ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு டிசைன் போட்டு சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து போடுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டோன் கூட நம்ம ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோன்னா அழகாக இருக்கும். ஸ்டோன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெதர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷேப் நான் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுலேயும் போடுங்க. இந்த ஷேப்பில் போட்டுட்டு ஒரு லீஃப் ஷேப் சொல்கிறேன், அந்த லீஃபில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் இந்த ஷேப்ஸ்லாம் ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்படி டிவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்படி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச்சில் கொடுத்துருங்க, இல்லை பீட் கூட கொடுங்க. இந்த ஷேப் அப்புறம் இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் ஷேப் மட்டும் தான் சொல்கிறேன், இந்த ஃப்ளவரில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஃப்ளவர், இந்த மாதிரி ஒரு 4 பெட்டல்ஸ் போட்டுட்டு இதில் நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். உள்ள 3 லைன்ஸ் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.